வணக்கம் நண்பர்களே, விஜயபிரயாக் பேசுகிறேன். நிறைய பேருக்கு காலைல எந்திரிக்க முடியல, கோல்டன் ஹவர் பண்ண முடியல. இதை நான் தொடர்ந்து கேட்டுகிட்டே வந்துட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காலைல எந்திரிக்கணும் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட் பாயிண்ட், முதல்ல சீக்கிரம் சாப்பிட்ணும், சீக்கிரம் தூங்கணும். இந்த சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் ஒரு 2.5 hours கேப் இருக்கணும், மினிமம் இருக்கணும். இப்போ நம்ம ஒரு 8 மணிக்கு சாப்பிட்டா தான் 10 மணிக்கு தூங்க முடியும். நம்ம 10 மணிக்கு சாப்பிட்டா 12 மணி, 1 மணி, 2 மணி மொபைல் பார்த்துட்டு, இதனால தான் நம்மளால் காலைல எந்திரிக்க முடியல. இதில் வேறு கடன் அப்படின்ற ஸ்ட்ரெஸ்ஸு வேறு, அதை விட்டுருங்க. அதனால் கரெக்டாக பெட்டுக்கு ஒரு 9-9:30 போங்க, 7:30 8க்குள்ளே சாப்பிட்ருங்க, உங்களால் முடியும். ரெண்டாவது, அலாரம் வந்து தூரத்தில் வைக்கணும், பக்கத்துலேயே வச்சுட்டு படக்கூடாது, டக்குன்னு ஸ்னூஸ் பண்ணிவிடுவோம். மூணாவது, நம்ம மார்னிங் ரொட்டீன் ரொம்ப முக்கியம். எப்போ எந்திரிக்கிறோம், அந்த 1 hour என்ன பண்ணுறோம், அதற்கான டெம்ப்ளேட் நான் கொடுத்துருக்கேன், கீழே லிங்க் இருக்குது. அந்த 10 விஷயத்தையும் சரியாக செஞ்சால் ஜெயிச்சிருங்க. அடுத்தது, ஃபோனை வந்து ஒரு நாளைக்கு 2 தடவைக்கு மேலே சார்ஜ் போடக்கூடாது. 1 hour உங்களோட ஃபோன் தாங்குது அப்படின்னா அது போதும். இல்லை 2 hours என்னோடய ஃபோன் தாங்குது பேட்ரி அப்படின்னா போதும். 2 hours மேலே ஒரு நாளைக்கெலாம் ஃபோன் பார்க்கவே கூடாது. மூணாவது, தூக்கம் வரல, எனக்கு என்ன பண்ணலாம், என்ன ஹேபிட் வேணும்னா, மேபி மில்க் மாதிரி குடிச்சிட்டு தூங்குறது ரொம்ப நல்லது. நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு மனுஷன் சரியான அளவு தூங்கினா மட்டும்தான் அவன் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருப்பான், எனர்ஜியாக இருப்பான், எந்தூசியாசமாக இருப்பான். நம்ம சரியான தூக்கம் இல்லை, அதுக்கு என்ன காரணம் சொன்னாலும் சரி, மறுநாள் ஆக்டிவாக இருக்கவே முடியாது. அதே மாதிரி பிளான் பண்ணுறதுக்கு நைட்டு சீக்கிரம் தூங்கும்போதும் சில பேசிக்கான கோல்ஸை நினச்சிக்கிட்டே, சில அஃபர்மேஷன் சொல்லிக்கிட்டு, உங்களுடைய சேலஞ்சஸ்க்கு ஏதாவது ஒரு கேள்வியை ரைஸ் பண்ணிட்டு தூங்கும்போது நல்லது. மேபி அது செல்ஃப் டாக்காக கூட வரும் மார்னிங். அதனால் சீக்கிரம் பெட்டுக்கு போங்க, இதை நான் திரும்ப சொல்கிறேன். அடுத்தது, எதுக்காகவும் பரபரப்பாக இருக்காது. நம்ம லேட்டாக எழுந்திரிச்சா நம்ம பரபரப்பாக தான் இருப்போம், பதட்டமாக இருப்போம். அது எந்த ஒரு டிசிஷன் மேக்கிங்லேயும் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதனால் இந்த பாயிண்ட்ஸை திரும்ப ஹெட்செட் போட்டு கேளுங்க, இந்த நோட்ஸ் எடுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். கோல்டன் ஹவர்ன்ற ஒற்றை விஷயம் உங்களை மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாற்றும். தொடர்ந்து ஒரு 90 நாள் செஞ்சு பாருங்கள். பிரபஞ்சம் போட்டி தர காத்திருக்கு. நீங்கள் ஒரு சாம்பியன். சியாண்டா.